இன்று நாம் சனிக்கிழமை இரவு நம்முடைய ஆராதனைக்காக ஆங்காங்கே விசுவாசிகளாக ஊழியர்களாக எல்லாரும் நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளும் நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பட்டணத்தில் நம்முடைய ஆராதனை மூலம் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்து கொண்டிருக்கிறார். இன்று ராத்திரி ஆங்காங்கே இணைந்து ஜெபிப்போம். ஆராதனை என்பது ஒரு வல்லமுள்ள சக்தி. ஆராதிக்க தேவனுடைய வல்லமை விளங்கும். ஆராதிக்க சாபங்கள் நீங்கும். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தொடர்ந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். நாளை ஆராதனைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 147 சங்கீதத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று பார்க்கின்றோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. தேவனை துதிப்பது மிக முக்கியம். அப்படி துதிக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது? அந்த சங்கீதத்தில் அப்படி நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் கட்டுகிறார். 2வது வசனத்திலே கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் என்று சொல்லி The Lord builds. துதிக்கிறவரை தேவன் கட்டி எழுப்புகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். பாருங்கள், துதிக்கும் போது ஏதோ நடக்கும். துதித்தால் தேவன் கட்டுகிறார், துரத்துண்டவர்களை சேர்க்கிறார், பிறகு குணமாக்குகிறார். 3வது வசனத்திலே பார்க்கிறோம், குணமாக்குகிறார். He heals. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஆமென். ஆண்டவரை துதிக்கும் போது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஆராதனையிலே தேவன் எருசலேமை கட்டுகிறார், சேர்க்கிறார், குணமாக்குகிறார், உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். 6வது வசனத்திலே கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். பாருங்கள், சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். அடுத்தது நமக்கு பலன் உள்ளவராயிருக்கின்றார். 5வது வசனத்திலே பார்க்கின்றோம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவருமாயிருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமாய் இருக்கிறார். பாருங்கள், துதியில் அவ்வளவு பலம் இருக்குது. துதிக்க தேவனுடைய பலன், துதிக்க காயங்களை கட்டுகிறார். துதிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆகவே இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் 12வது வசனத்திலே, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. பாருங்கள், எருசலேமே கர்த்தரை துதி. சீயோனே, எருசலேம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஆகவே அப்படி செய்யும் போது 13வது வசனத்தில் மறுபடியும் சொல்றார், துதிக்க உன் வாசல்களின் தாழ்பாள்களை அவர் பலப்படுத்துகிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதியினால் ஏராளமான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். துதிக்க எங்கேயும் ஆசீர்வாதம் வரும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், கட்டுவார், குணமாக்குவார். ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒரு ஆச்சரியம் வந்துகிட்டே இருக்கும். தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்து கொண்டே இருப்பார். இன்று சனிக்கிழமை ராத்திரி ஆங்காங்கே விசுவாசிகளாக, குடும்பங்களாக, ஊழியர்களாக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் தேவனுடைய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆராதனை நடக்கிறது. நம்முடைய பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆலய ஆராதனை இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆலய ஆராதனை நினைத்து ராத்திரிகளில் ஜெபிக்கும் போதே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூடி வருகிற அந்த கேதரிங்கை நினைச்சு ஊழியர் பேசுகிறது, பாடுகிறது, பாடற்குழுவினர் பாடுகிறது, காரியங்களெல்லாம் நினைச்சு தேவனுடைய மகிமை இறங்கி வரணும். இந்த ராத்திரியில இன்னும் அந்த வசனத்தில் 147 சங்கீதத்தில் 14வது வசனம், இன்னும் துதிக்கிறதுனால என்னென்னலாம் நடக்குது பாருங்க. எல்லைகளை சமாதானமாக்கி, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பாருங்கள், ஏராளமான காரியம் நடக்குது. துதிக்கிற அவ்வளவு பலம் இருக்குது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தேவனை நாம் துதிக்க தேவன் ஏதோ ஒன்றை செய்ய முடிகிறது. துதி தேவனுடைய வாசலை திறக்கிறது, தேவனுடைய நன்மைகளை கொண்டு வருகிறது, சாத்தானுடைய அந்தகாரங்களை கட்டி போடுகிறது, பொல்லாத வல்லமைகள் எல்லாம் கட்டப்படுகிறது. துதிக்க அவ்வளவு வல்லம் இருக்குது. அதனால்தான் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து இணைந்து நாம கர்த்தரை துதிக்கும் போது ஊழியர்களோடு சேர்ந்து, பாடுகிறவர்களோடு சேர்ந்து, தேவனை துதிக்கிறோடு சேர்ந்து தேவனை துதிக்கும் போது ஒரு பெரிய வல்லமை புறப்படுகிறது. கரங்களை வைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம்.
இன்று ராத்திரி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிற ஒரு 10-12 நிமிடங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் ஆராதனைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே, எங்கள் ஆராதனைகளில் இறங்கி வரணுமே, நம்முடைய மகிமை வெளிப்படணுமே, எங்கள் ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கணுமே என்று எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே என்று எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தி, ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லி பாடுவோம். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நம்முடைய தேவன் நல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. பாடுவோம் சேர்ந்து இணைந்து. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் இறங்கி வார ஆராதனை மகிமை இறங்கட்டு ஆராதனையில். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நல்லவரே. நம்மை அழைக்கிறவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை காத்திடுவார். இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதிப்போம். வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி, வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் மகிமை ஆராதனையில் மகிமை இறங்கட்டும். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவி. இணைந்து பாடுவ கரங்களை தேடி சேர்ந்து எல்லாரும் உயர்த்தி, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். ராத்திரியுமே ஆராதிக்கிறப்பா, சென்றிட கரம்பத்தி நடத்திடுவார். அசைத்து சொல்லுவோம். அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். சென்றிட ஆராதிப்போம், ஆராதிப்போம், துதிப்போம். Praise him. விடாமல் ஆராதிப்போம். என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் கோட்டைகளை, சத்ருவின் கோட்டைகளை, எல்லா கோட்டைகளை தகர்க்கப்படலாம். ஆராதனை மூலம் மகிமை இறங்கணும். தயங்காமல் முன் சென்றிட நடத்திடுவார். கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். சென்றிட கரங்களை உயர்த்தி இடைவிடாமல் ஆராதிப்போம். என்றும் ஜெயமே, இடைவிடாமல் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் வல்லவரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆராதிக்க ஆராதிக்க தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்துகிறார். நல்ல கரங்களை வீதி ஜெபம். ஆண்டவரே, நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையினுடைய மகிமை இறங்கி வரணுமே. தடைகள் நீங்கி குடும்பம் குடும்பமாக பிள்ளைகளாக யாவரும் இணைந்து ஊழியர்களாக இணைந்து நாங்கள் சென்றுமை ஆராதிக்கணும். நம்முடைய மகிமை எங்கள் ஆராதனை மூலம் வெளிப்படணும். ஆண்டவரே, ஆராதனையில் நம்முடைய வல்லமை வெளிப்படணும். எல்லா சாபங்கள் நீங்கணும். வாசித்தது போல
கட்டுகிறீரே, குணமாக்குகிறீரே, உயர்த்துகிறீரே, உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்குகிறீரே. எத்தனை பேர் ஆராதனையில் ஆசீர்வாதத்தை உணர்ந்தவங்கள கரங்களை வைத்து ஜெபம் பண்ணணும். நாளை ஆராதனையில் நம்முடைய மகிமை இறங்கி வரணும், நம்முடைய வல்லமை இறங்கி வரணும். உலகம் முழுவதும் இருக்கிற ஆராதனை, தமிழ்நாட்டில் உள்ள ஆராதனை, இந்தியாவில் உள்ள எல்லா ஆராதனைகள் எங்கள் சபையின் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆராதனையிலும் நம்முடைய மகிமை இறங்கி வரணும். எங்களோடு இணைந்து ஊழியர்கள் ஜெபிக்கிற ஊழியர்கள் சபைகளிலே ஆராதனையில் நம்முடைய வல்லமை இறங்கி வரணும். எல்லா விசுவாசிகள் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். தடைகள் நீங்கி நாம் வந்து ஆராதனையில் இணைந்து கொள்ளணும். நம்முடைய ஒவ்வொரு பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பாடல் குழுவினர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், இசை குழுவினரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், மீடியா டீமை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த வட்டாரம் முழுவதும் கர்த்தருடைய அக்கினி இறங்கணும். நம்முடைய எல்லைகள் முழுவதும் ஜனங்கள் வருகிற வழியெல்லாம் தேவனுடைய கிருபை இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், அவருடைய வல்லமை இருக்கணும். ஒவ்வொரு இடங்களிலிருந்து ஜனங்கள் ஆராதிக்க ஓடி வரும்போது தேவ கிருபை இருக்கணும். ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியில் தேவனுடைய மகிமை, ஆராதனை முழுமையும் பல மணி நேரம் ஆனது போல அல்ல, ஒரு நிமிடத்தில் போன மாதிரி அவ்வளோ அழகாக அந்த ஆராதனையில் ஆண்டோடைய பிரசன்னம் எல்லாம் ஜெபம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் நம்முடைய மகிமை, நம்முடைய ஷக்கனா க்ளோரி லக்கபாரபஹா லே ஹம் தரபா லியான் தரபா நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணும். ஆண்டவர் நோக்கி பார்த்து, தேவனே, ஆராதிக்கிற ஒரு மகிமை எங்களுக்கு தரணும். நாங்கள் ஆராதிக்கிற கூட்டத்தார் வேதத்தில் ஆராதிக்கிற இடங்கள்லாம் நம்முடைய மகிமை இறங்கினதை பார்க்குறோம். ஆராதித்ததுனால, துதித்ததுனால கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து விழுந்தது. ஆராதித்து துதித்த போது சங்கிலிகள்லாம் அறுந்து விழுந்தது, சிறைச்சாலைகள் எல்லாம் திறந்தது. ஆராதனையில் விழுந்த வல்லமை எங்கள் ஆராதனையில் இறங்கி வரணும். நீர் வாரும், நீர் வாரும். Lord, you come among us and bless us in Jesus' name. எல்லா ஜெபமான கரங்களை வைத்தி நல்ல உற்சாகமாக குடும்பங்களாக ஆங்காங்கே ஊழியர்களாக இணைந்திருக்கிற எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, எங்கள் ஆராதனை மூலம் நாம மகிமைப்படணுமே, எங்கள் ஆராதனையில் நம்முடைய வல்லமை விளங்கணுமே, சாபங்கள் மாறணுமே, அந்தகாரங்கள் மாறணுமே, ஆராதனையில் வருகிற ஜனங்கள் விடுதலை ஆகணும், வியாதிகள் சுகமாகணும், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் எல்லாம் சுகமாகணும். கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரிகள், முதியோர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எங்கள் ஆராதனை மூலம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். ஆராதனையில் வருகிற ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அந்தந்த ஏரியாவில் ஆண்டோடைய மகிமை இறங்கணும். ரபாலபா ரபாலபா ரபக்கபாலபா நல்ல இணைந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். நம்முடைய ஆராதனையிலே தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. ஆராதனை மூலம் கர்த்தர் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை மூலம் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனைக்கு நான் வந்து அவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிச்சு அவர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் துதிகளை நாம் ஏறெடுத்து துதிக்கும் போது அங்கே அவருடைய மகிமை இறங்கி வருது. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்று எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே சொல்லி பாடுவோம். முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆராதனையில் இறங்கி வரணும், மகிமை இறங்கி வரணும், வல்லமை இறங்கி வரணும், திரளாய் ஜனங்கள் ஓடி வரணும். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, தங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுவோம். நோய்களை நீக்கினாரே, தடுக்குழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை ஈட்டாரே. மீட்டாரே, மீட்டவரே, மீட்டவரே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இருமை இரக்கங்களா சேர்ந்து பாடுவோம். மணிமொழி சோற்றுகிறா, ஆராதனை இறக்கம் தயவு வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார் என்று பாடுவோம்.
நாளெல்லாம் நன்மைகளாம். நாளை ஆராதனுடைய மகிமை இறங்கணும். இன்று ராத்திரி நம்முடைய அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் செய்த பாடிக்கொண்டே இருப்போம், குறித்துக்கொண்டே இருப்போம். நாளும் மறவாதே. ஒரே சில நிமிடங்கள் தான். செய்த நன்மைகளை மறவாதே. ஆத்துமாவே உள்ளத்தோடு ஆத்துமாவே எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். தேங்க்யூ. உள்ளத்தோடு இளமை கழுகு போல ஆராதிக்க ஆராதிக்க புதிதாக்கி பாடுவோம். இளமை கழுகு போல ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. வைத்தி செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகள் நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவது. ராத்திரி வேளையிலே சனிக்கிழமை ஆங்காங்கே குடும்பங்களாக நாம் இணைந்து தேவனை தூத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லா ஆராதனையின் தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஒரு வல்லமுள்ள சக்தி. தேவனை மகிமைப்படுத்த அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் என்று நாம் அவரை துதிக்க துதிக்க ஆமென் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கவித்தை ஆண்டவரே, நாங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று நல்ல உம்மை ஆராதிக்கணும், உம்மை மகிமைப்படுத்தணும், உம்மை நாங்கள் உயர்த்தணும். அந்த கிருபையினால் எங்களை நிரப்ப வேண்டுமே. நாளை ஆராதனையின் எல்லா தடைகள் நீங்கணும். ஆமென். கை சுத்தி ஜெபம் வருகிற போகிற வழியெல்லாம் கர்த்தருடைய தூதர் காவல் இருக்கணும். ஜனங்கள் தடையின்றி வரணும். எல்லா குடும்பங்களையும் ஆராதனைக்குரிய தடைகள் எல்லாம் நீங்கணும். திரளாய் வந்து தேவனை கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். ஆராதனையில் வந்துட்டு எல்லாம் உற்சாகமாக பாடணும், நல்லா தேவனை நல்லா ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபை நீர்களுக்கு தரணும். பாடல் குழுவினர் பாடும் பொழுது ஆண்டவர் எங்களோடு இணைந்து பாடுகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு டீமை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உதவி ஊழியர்கள், பாடல் குழுவினர்கள், இசை வாசிக்கிறவர்கள், மீடியா டீம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். எல்லா விசுவாசிகள் நல்ல இணைந்து மகிமைப்படுத்தணும். பரலோக ஆராதனையில் இறங்கி வரணுமே. பரலோக சிங்காசனங்க ஆராதனையில் இறங்கி வரணுமே. ஷெக்கனா மகிமை. We want to see a revival in our service. எங்கள் ஆராதனையில் எழுப்புதல். எல்லாரும் பாவம் உணர்வடைந்து அழணும், பரிசுத்தத்துக்கு கெஞ்சி அழணும். ஆமே. ஆராதனையில் அப்படியே சுகம் உண்டாகணும், சாபங்கள் மாறணும், அப்படி அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆராதனையின் வல்லமை இந்த பட்டணம் முழுவதும் நிரம்பணும். ஒரு பெரிய விடுதலை வரணும். ஆமே. இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யும். கர்த்தரை துதியுங்கள், நம் தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். துதித்தலே நல்லது, துதித்தல் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆமே. துதிக்க துதிக்க காயங்களை கட்டுகிறார், குணமாக்குகிறார். ஆமேன். உயர்த்துகிறார். ஆமேன். தேங்க்யூ லார்ட். துதிக்கிறதுனால் உண்டாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாவதாக. துதிக்கிறதுனால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளை வந்து வலிப்பதாக. துதிக்கிற ஜனங்கள் குடும்பங்கள் மேல் தெய்வ மகிமை வந்து இறங்குவதாக. அப்படி வேலைகள், தொழில்கள், காரியங்களில் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். ஓ, தேவனை துதிக்க துதிக்க ஜெபாவி நம்மத்தில் இறங்கி வரும். துதிக்க துதிக்க பரிசுத்தாவின் வல்லமை, வரங்கள் செயல்படும், குணங்கள் மாறும், தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த சனிக்கிழமை ராத்திரி ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஆமென். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறதற்காக கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. ஓ ரபலபஹத்தரபௌஷண்டலபக்கபாரபா. மகிமையின் தேவனே, நாளை ஆராதனையில் நம்முடைய வல்லமையை நீர் ஊற்றணுமே. உடைய மகிமை நீர் ஊற்றணும், உடைய அக்கினி இறங்கணும். எல்லாரும் இணைந்து ஊற்றிடுமே வல்லமையை அந்த நாளில் எங்கள் மீது என்று தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்ல
பெய்தது போல பொழிந்திடுமே. இறங்கும் அப்பா, இறங்கி வாரும். அப்போஸ்தலர்கள் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. சொல்லி பாடுவோம். அப்போஸ்தலர்கள் செய்தது போல செய்ய வேண்டும். இந்த காலை வேளையிலே நம்முடைய வல்லமை ஒன்றுமே வல்லமாய் நாளை காலை ஆராதனையில் உடைய மகிமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். மகிமை வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஓட்டுமே. எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. மகிமை இறங்கட்டும். ஆலயத்தில் திரளாய் வந்து உண்மை ஆராதிக்கட்டும். அக்கினி இறங்கட்டும். ஆவர் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. வல்லமை தாரக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஓட்டுமே. எழும்பிட நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பு இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவனுடைய மகிமை மூடட்டும். ஒவ்வொரு இடங்களுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். எல்லா சாபங்கள் மாறுவதாக. நாளை ஆராதனை மூலம் நாம் வாசித்தபடியே, நாம் கேட்டுக்கொண்டபடியே தேவன் அப்படியே காரியங்களை நாளைக்கு நம்முடைய ஆராதனையில் செய்ய போகிறார். அவருடைய மகிமையை நாம் காணப்போகிறோம். அவருடைய வல்லமையை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய மகிமை நம்முடைய ஆராதனை நிரப்ப போகிறது. ஆமே. இருக்கிற இடங்களை உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்தந்த வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த வீடுகளில் யாராவது பலவீனம் வந்து ஆராதனைக்கு தடைகள் எல்லாம் நீங்கட்டும். எல்லா பலவீனங்கள் மாறி ஆராதனைக்குள் வந்து தேவனை ஆராதிப்பதற்கு கை சுத்தி நம்முடைய ஆராதனைக்கு ஜெபிக்கும் போது காலையில் இருக்கிற 5 மணி அதிகாலை ஆராதனையில் ஆசீர்வதிக்கணும். இந்த அதிகாலை 5 மணி ஜெபம் உடன்படிக்கை பண்ணி நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை விளங்கணும். அதுபோல் இரவு ஆராதனைகளெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஆராதனையெல்லாம் நம்முடைய மகிமை இறங்கடாண்டவரே. நாங்கள் ஒரு ஆராதிக்கிற பெரிய சந்ததியாய் மாறணும். ஆராதனை மூலம் உடைய நாமம் மகிமைப்படணும். இந்த ராத்திரி இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா குடும்பங்களுக்குள் நம்முடைய அக்கினி இந்த ராத்திரி வேளையிலே இறங்கட்டும். நம்முடைய மகிமை ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புவதாக அற்புதம் செய்ய ஆண்டவரே. நாளை காலை ஆராதனையில் அங்கங்கடங்களில் வந்து குடும்பமாய் வந்து பிள்ளைகளாய் வந்து இணைந்துமை ஆராதிக்க பாடல்கள் மூலம் எங்களோடு நீ பேசணும். வார்த்தை மூலம் பேசணும். நம்முடைய பிரசன்னம் இறங்கி வரணும். பரலோகம் இறங்கி வரணும். நம்முடைய சக்கினம் மகிமை எங்கள் ஆராதனையில் இறங்கி வரணும். சாபங்கள் மாறணும், அந்தகாரங்கள் மாறணும், கட்டுகள் உடைக்கப்படணும், வியாதிகள் சுகமாகணும். ஒவ்வொருவருடைய வல்லமை எடுக்கணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சண்டே ஸ்கூல்களை ஆசீர்வதி. வாலிபர் கூடுகளை ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஆராதனை முடிந்து நடக்கிற எல்லா ஜபங்கள் கூடுகள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்கள் இருக்கிற கூடுகளில் ஆசீர்வதியும். இடைநாட்கள் இருக்கிற கூடுகளில் ஆசீர்வதியும். எல்லாவற்றில் இறங்கி வாரும். எப்படியாவது நாங்கள் கூடி ஆராதித்தமுடைய வல்லமை இந்த பூமியில் கொண்டு வர, அநேகருக்குடைய வல்லமையை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்ய இறங்கி வாரும். இறங்கி வாரும். உடைய மகிமை நான் நிரப்போம். இந்த ராத்திரி இணைந்து ஜெபித்த எல்லா குடும்பங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதி தருளோம். நாளை காலை ஆராதனுடைய மகிமை நாளங்களை நிரப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளை காலை ஆராதனையில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.